நீங்க வந்து நடிகை சென்னையில் சொல்லும்போது வந்து திமுக கூட்டணியிலேருந்து தேர்தல் நெருங்கும் போது கட்சிகள் பிரிந்து வரும்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவன் சொல்லும்போது அவர் பாஜக திமுக கூட்டணி உடஞ்சி போயிரும் கிடைக்கும். என்ன காரணம் இது போன்ற நிலைப்பாடு தொடர்ந்து? யதார்த்தம் அப்படித்தான் இருக்கா இல்ல வந்து மதிப்புக்குரிய திருமாவளவன் சொல்வது வந்து சரியான கருத்து கிடையாது. நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். பாஜக அதிமுக கூட்டணி உடையும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். நீங்க வந்து நடிகை சென்னையில் சொல்லும்போது வந்து திமுக கூட்டணியிலிருந்து தேர்தல் நெருங்கும் போது கட்சிகள் பிரிந்து வரும்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவன் சொல்லும்போது அவர் பாஜக திமுக கூட்டணி உடஞ்சி போயிரும் கிடைக்கும். என்ன காரணம் இது போன்ற நிலைப்பாடு தொடர்ந்து? யதார்த்தம் அப்படித்தான் இருக்கா இல்ல வந்து மதிப்புக்குரிய திருமாவளவன் சொல்வது வந்து சரியான கருத்து கிடையாது. அவர் அப்படி விருப்பப்படுறார், உடஞ்சு போகணும் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுறார். நான் என்ன விருப்பப்படுறேன்னா அவர் அங்கிருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன். கோவில்கள் இந்து கோவில்களில் உள்ள மின்கட்டணம் பார்த்தீங்கன்னா ஸ்லாபே வந்து மினிமம் ஸ்லாப் வந்து 5 ரூபா 8 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. பிற வழிபாட்டு தலங்களில் மின்கட்டணம் வந்து 3 ரூபா 5 ரூபா அந்த ஸ்லாப் வச்சிருக்காங்க. ஒரு ஆர்டிஐ வந்து இது விவகாரமாக வெளியாகி நிறைய பேசுபொருள் அமைஞ்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே மின்துறை அமைச்சராக நீங்கள் இருந்தீங்க. இல்லை, அதில் ஏற்கனவே பாகுபாடு இருக்குது. முன்னாடி ஆரம்ப காலத்திலேருந்து அந்த மாதிரி ஒரு டேரிஃப் வச்சுருக்காங்க. அதை தமிழக அரசாங்கம் வந்து எல்லா கோயில்களுக்கும் எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே மாதிரியாக கட்டணத்தை கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா இன்னொரு 10 மாதம் தான் இருக்குது போருங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்த பிறகு அதே மாதிரி ஒரே அடியாக எல்லாத்துக்கும் சமமான கட்டணத்தை நம்ம கொண்டு வந்துடுவோம். மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணங்கிறது வந்து நிதியை பொறுத்து தான் செய்ய முடியும். மின்துறை அமைச்சர் வேறு சொல்லியிருக்காங்க. இங்கே வரும்போது திருநெல்வேலி வரும்போது வேறு சொல்லி கொடுத்தாரு. மாதத்துக்கு ஒரு மின் கட்டணம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னு கேட்டதுக்கு காலம் கணியட்டும் செய்யணும் அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே மிக முக்கியமானது ஒன்றுன்னா எல்லா மின் கட்டணமும் மாதந்தோறும் ரீடிங் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது செய்யலை. குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கழித்து பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதை கொடுத்தாங்க. இப்படி அவங்க வந்து தேர்தலுக்கு தேர்தல் நாளுக்கு நாள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவங்களுடைய ஆட்சி பலனும் இருக்குதே தவிர மக்களுடைய நலன் கருதி மக்கள் நலன் சார்ந்து அவங்களுடைய ஆட்சி இல்லைங்கிறது. சொத்து வரி உயர்வு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.